ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டையை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிடி கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. 2 கப் போல் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 கப் வெல்லம். நீங்கள் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1.5 கப் எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் போல் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பவுடர், அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் போல் உருக்குன நெய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் போல் பாசிப்பருப்பும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 கப் அரிசி மாவை ஒரு தடவை ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லைங்க. லைட்டாக சூடானாவே போதும், கை பொறுக்காத அளவுக்கு. நீங்கள் கை வச்சா சுடுற அளவுக்கு சூடானாவே போதும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. நீங்கள் ப்ராசஸ் பண்ண கொழுக்கட்டை மாவோ அல்லது இடியாப்ப மாவோ ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அரிசி மாவை நல்லா வறுத்தாச்சுங்க, நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது போல் நீங்கள் இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவீங்கன்னா 1.5 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 1 கப் வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1/4 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற வெல்லத்தில் ஏதாவது தூசி மண்ணு இருக்கும் இல்லைங்களா, அதனால கண்டிப்பாக இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வெல்லம் கரைஞ்சாவே போதும், பாகுபதம் வரணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. இப்போ வெல்லம் நல்லா கொதித்து கரைஞ்சிருச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 2லிருந்து 3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். கண்டிப்பாக பாசிப்பருப்பு ஆட் பண்ணிங்கன்னா கிறிஸ்பியாக கடிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் பூவை ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாத்தையும் நெய்யிலேயே ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிடி கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சமான அளவுன்றனால நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது இல்லைங்களா. அதிகமான அளவு செஞ்சாலும் இதே போல் நல்லா வறுத்துட்டு ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இது கூடவே நீங்கள் வெள்ளை எள் இருந்துச்சுன்னா வெள்ளை எல்லோ அல்லது கருப்பு எல்லோ எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலைங்க. தேங்காயும் பாசிப்பருப்பும் மட்டுமே ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா ஈரப்பதம் போக வறுத்தாச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வெல்லத்தை ஃபில்டர் பண்ணுங்க. இதில் கண்டிப்பாக தூசி, மண், கல் இதெல்லாமே இருக்கும். அது கடிப்படும் போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு தடவை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பவுடர், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இந்த கொழுக்கட்டையோட ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த வெள்ளை கரைசல் நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம வறுத்து வச்சுருந்தா அரிசி மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும், கை வச்செல்லாம் கலக்க முடியாது. அதனால இது போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் பாகு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாகு நல்லா கரெக்டாயிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறமும் உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் இது போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம கரண்டியில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு கையிலே நல்லா பிணைஞ்சிக்கலாம். கை வச்சு நல்லா பிணைஞ்சி விடும்போது எல்லா பக்கமும் ஒன்று போல் நல்லா அழகாக திரண்டு வரும். இங்கே பார்த்தாவே தெரியும். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் கொதிக்க வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டான மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக இது போல் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் போல் நெய் தடவி வச்சுருக்கேன். இது போல் பிளேட் இல்லைன்னா இட்லி பாத்திரத்துலையும் கூட நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பிடி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாங்க. கொஞ்சம் போல் மாவு எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு ஒரு 3 தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகான ஷேப் வந்துடும். இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இது போல் ஒரு பால் நல்லா உருட்டிக்கோங்க. கொஞ்சம் போல் நெய் தொட்டுட்டு உருட்டினீங்கன்னா நல்லா ரவுண்ட் பிடிக்க வரும். இது போல் ஒரு 3 தடவை ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா எல்லா கொழுக்கட்டையும் ஒரே சைஸில் வருங்க. அடுத்தது நான் செஞ்சு காமிக்கிறேன். அடுத்த பிடி கொழுக்கட்டை செஞ்சு காமிக்கிறாங்க. இது போல் நல்லா ரவுண்ட் பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் போல் நெய் தொட்டுட்டு நல்லா ரவுண்ட் பிடிச்சிங்கன்னா அழகாக வரும். அடுத்ததாக இது போல் ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. திரும்பவும் திருப்பி விட்டு இன்னொரு ப்ரெஸ் கொடுங்க. திரும்பவும் ஒரு தடவை ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒன்று போல் ஈவனாக வரும். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சிட்டதுக்கப்புறமா உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. எல்லா மாவுலையும் கொழுக்கட்டை பிடிச்சாச்சுங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம பிடிச்சி வச்சுருந்த கொழுக்கட்டைகளை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7லிருந்து 8 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கலாம்.
ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சாஃப்டான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்லைங்க, எப்போனாலும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கொழுக்கட்டை ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.